முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 24ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 7வது வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம், அது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 25வது நாள் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ பிரயாணப்படு, நீ உன்னுடைய பிரயாணத்தை துவங்கு. நான் அதை என்ன பண்ணுவேன்? வாய்க்க பண்ணுவேன். இந்த வாய்க்க பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிரயாணத்துல முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஒண்ணு பண்ண போறாரு. நமக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். இதற்கு முன்பாக இந்த பிரயாணத்துல, இந்த காரியத்துல உங்களுக்காக யாரும் பேச போகவே இல்லாம இருக்கலாம். யாருமே எனக்கு முன்னாடி போகிறதுக்கு இல்லை பாஸ்டர், வழிகாட்டுறதற்கு யாருமே இல்லை பாஸ்டர். யார் எனக்காக போவா? யார் எனக்காக பேசுவா? எங்க அம்மா பேச மாட்டாங்க, எங்க அப்பா பேச முடியாது, என் அண்ணன் தம்பி யாருமே பேச மாட்டாங்க. எனக்காக யார் முன்னாடி போய் அந்த காரியத்தை பண்ணுவா? எனக்கு முன்னாடி எடுத்து போய் செய்கிறதற்கு யாரும் இல்லை, இதை முன்னாடி நின்று நடத்துகிறதற்கு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க இந்த பிரயாணத்தை துவங்குவீங்க, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு தூதனை, இது அப்படியே நடக்கும் பிரதர், ஐயா, இது அப்படியே நடக்கும். உங்க வேலை ஸ்தலத்திற்கு முன்னாடி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். அந்த நல்ல காரியத்திற்கு முன்னாடி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். இனி மனிதர்கள் அல்ல, இனி சொந்தக்காரர்கள் அல்ல, எனக்காக தூதர்கள் கடந்து போகிறார்கள். அறிக்கை செய்யலாமா? எனக்காக தூதர்களை அனுப்புகிற கர்த்தர். ஆமென். அந்த 24வது வசனத்துல இது அதிகாரத்துல நீங்க 40வது வசனத்தை வாசிங்களேன். 7வது வசனத்தை இப்ப வாசிச்சோம். 40வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென், அவர் நான் வழிபடும் கர்த்தர், உன்னோடே கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். கவனிங்க, இந்த இடத்துல அந்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி, கர்த்தர் உன்னோடே தூதனை அனுப்பி. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அப்போ 7வது வசனத்துல என்ன தியானிச்சோம்? 7வது வசனத்துல கர்த்தர் ஒரு தூதனை, சொல்லுங்களேன், கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி. நம்பர் 2, 40வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தூதனை உன் கூட அனுப்பி. நல்லா கவனிச்சுக்குங்க, நல்லா கவனிங்க. இந்த பிரயாணத்துல நீங்க ஆரம்பிக்க போகிற அந்த தரிசனத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற ஒரு பெரிய லட்சியத்துல 2 தூதனை கர்த்தர் அனுப்ப போறாரு. ஒரு தூதன் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த அந்த சூழ்நிலை, அந்த தேவை, அந்த வேலைக்கு முன்னாடி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு தூதனை கர்த்தர் உங்க கூடவே அனுப்ப போறாரு. உங்க கரத்தை பிடிச்சு நீங்க போகிற இடமெல்லாம் உங்களை காப்பாற்றுவதற்கு, பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு, சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு, வழி வாராமல் போவதற்கு, இந்த வழிதான் என்று நடத்துவதற்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைட் பண்றதற்கு, உங்களுடைய கைடன்ஸுக்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. முதலாவது போகிற தூதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா,
நமக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிடுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க எந்த இடத்துல எப்படி போகணும், எத்தனை மணிக்கு எங்க இருக்கணும், எந்த வருஷத்துல எந்த டெஸ்டினேஷனை நீங்க சந்திக்கணும், யார் உங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பா, யார் அந்த இடத்துல உதவி செய்வா, நீங்க துவங்கும் போது எதுவுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உன்னுடைய பிரயாணத்தை நீங்க ஆரம்பிங்க, நீங்க தைரியமா ஆரம்பிங்க. இந்த 25 நாட்களும் ஆண்டவர் எத்தனை வார்த்தையை உங்களோட பேசினாரு. இன்னும் எப்படி நீங்க சும்மா இருப்பீங்க, இன்னும் எப்படி நீங்க அமைதியா இருப்பீங்க, இன்னும் எப்படி நீங்க மற்றவங்களை நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி முதல்ல உங்க முழங்கால இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுங்க. உங்களுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பண்ணுங்க. நீங்க அதற்காக ஓடுங்க, அதற்காக நீங்க உழைச்சு நீங்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன். உனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்புவேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, நீங்க இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா வாக்கு கொடுத்தீங்கல்ல, எனக்கு முன்னாடி ஒரு தூதன் போகட்டும். இதுவரையிலையும் தோற்று போய் வந்தேன், இதுவரையிலும் திரும்பி திரும்பி வந்தேன். ஆரம்பிச்சு எத்தனை நாள் தான் பின்னாடி வர்றது, எத்தனை நாள் தான் விட்டு போட்டு நான் வர்றது. ஆனா இப்போ இந்த பிரயாணம் உங்களை நம்பி ஆரம்பிக்கிற பிரயாணம், உங்க கரத்தை பிடிச்ச ஆரம்பிக்கிற பிரயாணம், உங்க கிருபையினால ஆரம்பிக்கிற பிரயாணம். எஸ், சோமணி சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, எனக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவீராக. இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா. எஸ் 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 எஸ், பிரைஸ் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்றைக்கு இந்த 25வது நாள் நான் உணர்றேன். நான் ரொம்ப உணர்றேன், நான் ஃபீல் பண்றேன். இன்றைக்கு இந்த சத்தம் எந்தெந்த வீடுகளில் தொனிக்குதோ, யாருடைய காதுகளில் தொனிக்கிறதோ, பிரதர் சிஸ்டர், தாயாரே, கவலைப்பட வேண்டாம், பிள்ளைய குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த பிரயாணத்தில் கர்த்தர் இப்ப கூட இருக்கிறாரு. தூதனை முன்னாடி அனுப்புறாரு. அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். ஆக இயேசுவே, இப்போ 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 தூதர்களை கர்த்தர் அனுப்புவீராக, தூதர்களை இப்பொழுது அனுப்புவீராக. ஹல்லேலூயா, ஆமென். ஒன்னு கர்த்தர் 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், தூதனை உனக்கு முன்னாடி. 40வது வசனத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, தூதனை உன் கூட. ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி போகிற தூதன் என்ன எதுக்கு அனுப்பப்படுறாரு அப்படின்னா, நான் போறதுக்குள்ளேயே சொல்லுங்க, நான் போறதுக்குள்ளே அங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறதற்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் தூதனை அனுப்பிட்டாரு. அதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை. இது நடக்கும், இது நடக்கும். இது நீங்க கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா ஒரு 10 இயர்ஸ்ல 10 வருஷத்துல உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறிடும், வித்தியாசமா மாறிடும். ஆண்டவர் உங்க கூட உங்களுக்கு முன்னாடி போய் ஒரு தூதனை கர்த்தரை அனுப்பி, ஆமென், ஹல்லேலூயா. 2வதாக ஒரு தூதன் எதுக்காமா, என் கூட. என் கூட எதுக்கு வரார் அப்படின்னு சொன்னா, நான் வழி மாறி போயிடக்கூடாது பாருங்க, நான் தப்பான வழியை நினைச்சிடக்கூடாது பாருங்க, நான் சோர்ந்து போயிடக்கூடாது பாருங்க. அதனால கர்த்தர் 2 தூதர்களை எனக்கு கர்த்தர் கட்டளையிட போறார். எனக்கு 2 தூதன் வேணும், எனக்கு 2 தூதன் வேணும். ஒன்று எனக்கு முன்னாடி போறதுக்கு ஒரு தூதன், இன்னொன்று என் கூடவே பிரயாணம் பண்ணுகிறது. இது நடக்கும், இது நடக்கும். நீங்க இந்த வார்த்தையை சும்மா நீங்க எடுத்துடக்கூடாது. வேதம் சொல்லுது, நீங்க எதை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அதை பரலோகம் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணும். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே தேவனிடத்திலிருந்து பதில் புறப்பட்டு வந்தது, பதில் புறப்பட்டு வந்தது. உங்களுக்கான 2 தூதர்களை இனி உங்களுடைய பிரயாணத்திலே நீங்கள் காண்பீர்கள். 2 தூதனை காண்பீர்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தூதனையும் காண்பீர்கள்.
உங்களோடு பிரயாணம் பண்ணுகிற தூதனையும் காண்பீர்கள். இந்த கடினமான இந்த பிரயாணத்தை பார்த்து சோர்ந்து போகவே வேண்டாம். இந்த பிரயாணத்தில் உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதன் இருக்கிறார். இந்த பிரயாணத்தில் உங்க கூடவே ஒரு தூதன் இருக்கிறார். இந்த பிரயாணத்தில் நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, சாதாரணமான மனுஷ பலத்தினால உங்களுக்கு வர முடியாது. ஆனா உங்க கூட கர்த்தர் ஒரு தூதனை வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு பலன் வருகிறது. கெர்சமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு தூதன் தட்டி கொடுத்து பலப்படுத்தினது போல உங்கள் வழிகளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூதனை வைத்து உங்களை தட்டி கொடுத்து இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை தூரம் நீங்கள் அல்ல, உங்க குடும்பம் அல்ல, உங்க அம்மா அப்பா அல்ல, கர்த்தர் உங்களுக்காக நியமித்த தூதன் தான். தூதனோடு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்க.